வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் 2025-26 நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற அட்டாச்சான சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேருவதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதற்குண்டான நோட்டிபிகேஷனை உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள், யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும், குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ன, விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டுக்குண்டான இளநிலை படிப்புகளில் சேருவதற்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குண்டான டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அந்த வகையில் 2025-26 ஆண்டுக்கான இலவச கல்வி திட்டத்தில் சேருவதற்குண்டான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச சீட் ஒதுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கை. இதை 3 பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க. 1/3 பங்கு இருக்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும். பிரிவு 2ல பார்த்தீங்க அப்படின்னா 1/3 பங்கு இருக்கைகள் முதல் பட்டதாரி மாணவர், ஊனமுற்ற மாணவர் மற்றும் திருநங்கைகளின் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. 3வது பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 பங்கு இருக்கையை முக்கிய பாடங்களில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் வழங்கப்படுவதாக சொல்லிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 3 பிரிவு. ஒவ்வொரு பிரிவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு கவுன்சிலிங்காக அழைக்கப்படுவார்கள். ஸோ இதுக்குண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 11 மற்றும் 12வது பாடங்களில். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மற்றும் 12வது மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்திய வருமான சான்றிதழ், அதேபோல் இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களுடன் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் 26/5/2025 பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க உயர்கல்வித்துறை. ஸோ உங்களுக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமெனில் நீங்க 26/5/2025 விண்ணப்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கு 3 பிரிவு இருக்கு. 3 பிரிவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரிவு உங்களுக்கு சூட்டபிள் இருந்தது அப்படின்னா நீங்களும் 3 வருடம் இளநிலை படிப்புகளில் இலவசமாக படிக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக அங்கிருந்தும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.